மறுமை வாழ்வில் ஜீவித்து வாழ்வாலும் வார்த்தையாலும் போதித்து தானே நடமாடும் நற்செய்தியானார். நாம் இயேசுவை பின்பற்றி நடமாடும் நற்செய்திகளாக மாற இன்றைய திருப்பலியில் மனதார வேண்டியிருப்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது கிடைக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்திய அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. வாழ்வின் கூற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற வருகிறோம். வாழ்வடைக்கும் உமது அருளின் மூச்சினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீர் நாம் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அடங்கி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் கூப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவணக்கத்துடன் புனிதப்படுத்தியவர்களும் உங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க்கையில் ஏறாத ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத துன்பத்தில் எல்லோருமே சிக்கி தவிக்கின்றோம். இவ்வாறு இன்றைய வாசகத்தில் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பி அழும் யோபு இறுதியில் இறைவன் என்னை கொன்றாலும் அவரிடத்திலேயே நம்பிக்கை வைப்பேன் என்று தஞ்சமடைகிறார். இதனால் எல்லாம் மறைந்து சுகமான சுமைகளாகவே மாறின. இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 4, மேலும் 6 முதல் 7 வரை. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. அவர்களின் நாள்கள் கூலி ஆட்களின் நாள்களை போன்றவை தானே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் பெருமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீடிக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலளிப்பாடு. நீங்கள் பாட வேண்டிய பாடல்கள் உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலரை கூட்டி சேர்க்கின்றார்.
அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்தினார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்தினார். தலைவர் மாண்பு மிக்க மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்தம் நன்னறிவு அளவிலற்கரியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ கரை மட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்தினார். நற்செய்தி அறிவிப்பது இறைவன் எனக்களித்த பொறுப்பு. எத்தனை இடர்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்பணியில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறும் புனித பவுலடியார் இறை செய்தியை வார்த்தைகளால் போதிக்காமல் தன் வாழ்வால் போதித்தது போல அவரின் ஆழ்ந்த அர்த்தமுள்ள அறிவுரையை கவனத்துடன் கேட்டு நாமும் நற்செய்தியாகும். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 16 முதல் 19, மேலும் 22 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம். இறைவாக்குகள் 29 தொடங்கி 39 இறுதியாக. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய 3 வாசகங்களையும் கவனித்தீர்களா? கவனிச்சிங்களா இல்லையா? இந்த 3 வாசகங்களுக்கு மையமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் எதனை மையமாக வைத்து இந்த வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? இயேசு குணமளித்தல். அடுத்தது, ஆமா, இதுதான் மெயின். இன்றைய வாசகங்களுடைய மைய கருவாக எது இருக்கிறது? நற்செய்தியை அறிவிக்கிறது. நல்ல செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறது. இதுதான் எது நல்லது, எது இறைவனுக்கு உகந்தது, இறைவனோடு இணைப்பது எது என்ற நல்ல செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது. இதுதான் என்னது? நற்செய்தி. ஆமா, ஆண்டவர் இயேசு என்ன பணியை செய்கிறார்? நற்செய்தி பணியை செய்கிறார், குணப்படுத்துகிறார். அதுவும் ஒரு நல்ல செய்தி தானே. ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடல் சுகம் கொடுத்தால் அது நற்செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி, அப்படிதானே? ஆமாம். அதனால நல்ல செய்தி என்பது வார்த்தையால் மட்டுமல்ல,
செயல்பாடுகளாலும் மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வது. இப்போ நிறைய பேர் ஒரு புது படத்துக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு வராங்க, ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கு அப்படிம்பாங்க. இல்லை இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா என்னன்னா அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியலை, என்ன செய்தி மக்களுக்கு அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுவதை பார்த்திருக்கிறோம். ஸோ ஒரு நாடகத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு திரைப்படத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது பட்டிமன்றத்திற்கு சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும் ஒரு நிகழ்வுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அதிலிருந்து நம் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்லுங்க செய்தி கிடைக்கிறதா, ஏதாவது ஒரு நல்ல செய்தி நம்முடைய வாழ்வுக்கு பயன்படும் வகையிலே கிடைக்கிறதா என்று தேடி செல்வோர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் பொழுதுபோக்கிற்காக செல்வார்கள், டைம் பாஸ் ஆகணும், அதனால எவ்வளோ நேரம் தான் நான் மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் வருது, அதனால பேராவூரணியில் ஆர்கெஸ்ட்ரா, அதனால நான் அங்கே போயிட்டு வந்தேன், ஒரு நாடகம் அங்கே போயிட்டு வந்தேன் என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். இருப்பினும் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கின்றன. அது நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது கெட்ட செய்தியாக கூட இருக்கலாம். சில நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஏண்டா இந்த நிகழ்ச்சிக்கு நாம் போனோம் என்று நினைக்கும் அளவிற்கு தரம் குறைந்த தரம் கெட்ட நிகழ்வாக ஒரு சில நிகழ்வுகள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி இயேசுவிடம் சென்றால் நமக்கு நல்ல செய்திதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் இயேசுவை தேடி செல்வதை பார்க்கிறோம். ஆனால் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஒருத்தர் ரொம்ப வாழ்க்கையில நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி அப்படியே புலம்புறதை நம்ம பார்க்கிறோம். அவர் யார்? அவர் யோபு. அவர் என்ன புலம்புறாரு? கவனிச்சிருந்தா ஃபார் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? அவர் என்ன புலம்புறாரு சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார். நம்ம நிறைய டைம்ல இந்த மாதிரி தான் புலம்பி இருக்கிறோம். அவர் அதைத்தான் சொல்றார். மண்ணில் வாழ்வது என்பது மனிதருக்கு போராட்டம் தானே. ஒவ்வொரு நாளும் வாழ்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு போராட்டமாகத்தான் இருக்கு இந்த காலகட்டங்களிலே. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மண்ணில் வாழ்வது என்பது மனிதருக்கு ஒரு போராட்டம் தானே என்று சொல்றார். அவர் தன்னையே ஒரு கூலியாளுக்கு ஒப்பிடுகிறார். காரணம் என்ன? நிழலுக்கு ஏங்கும் அடிமை போல, கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போல வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன என்று அவர் கூறுவார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களிலே வெறுப்பின் விளிம்புக்கே நாம் சென்றிருக்கிறோம். இவ்வாறு வெறுப்பின் விளிம்புக்கு செல்பவர்களுக்கெல்லாம் அந்த வெறுப்பை அகற்றி விருப்பை நமக்கு கொடுப்பது ஆண்டவருடைய செய்தியாக மட்டுமே இருக்க முடியும் என்பதைத்தான் மற்ற 2 வாசகங்களும் நமக்கு கூறுகின்றன. திருத்தூதர் பவுலை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர் கொரிந்து மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் ரொம்ப சொல்றார், நற்செய்தி அறிவிக்கிறது என்பது எனக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் நான் உணர்கிறேன். அதனால ஏதோ சொல்லிட்டாங்க செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யவில்லை. இதைத்தான் அந்த வாசகத்தினுடைய மற்ற பகுதிகளிலே நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமுமாக நான் இருந்தேன், எல்லாருக்கும் எல்லாமுமாக நான் இருந்தேன். நான் யாருக்குமே அடிமையாக இருந்ததில்லை. இருப்பினும் ஆண்டவருக்காக, அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக, மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக என்னை நானே அடிமையாக்கி கொண்டேன் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதனால நான் யாருக்கு அடிமையாக இருந்ததில்லை, நான் எனக்கே என்னையே அடிமையாக்கி கொண்டேன். அந்த ஆண்டவருடைய நற்செய்தி, அது என்ன நற்செய்தி? ஒரு சிலரையாவது மீட்க வேண்டும் என்பதற்காக நான் என்னையே கையளித்தேன் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நற்செய்தி 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 எதற்காக இந்த நற்செய்தி நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க. எதற்காக நமக்கு நற்செய்தி வேண்டும்? எதற்காக ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு வேண்டும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மனம் மாற. வெரி குட். அடுத்தது முதலாவது பாயிண்ட் எது?
இது இரண்டாவது மனமாற, பாவிகள் மனம் மாறுவதற்காக. முதலாவதாக கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு. கடவுளுடைய அன்பை, என்ன அன்பு அவர் நமக்கு காட்டிட்டாரு, என்ன அன்பை அப்படி நமக்கு கடவுள் காட்டிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய மகனை அனுப்பி நமக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். யாரோ சொன்னாங்க, அருமையா சொன்னார், இதைவிட உயர்ந்த அன்பு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இதைவிட உயர்ந்த அன்பு எங்கேயும் பார்க்க முடியாது. மற்றவருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை விட உயர்ந்த அன்பு இந்த உலகிலே எதுவுமே கிடையாது. அதுபோல தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகனை அனுப்பி அந்த மகன் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையை சுமந்து இரத்த வியர்வை வியர்த்து விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணியால் அறைந்தார்கள். இப்படியாக நமக்காக துன்பப்பட்டார். இறுதியிலே தாகமாயிருக்கிறது என்று கேட்டபோது கசப்பான காடியை கொடுத்தார்கள். இவ்வாறெல்லாம் துன்பப்பட்டு இறுதியிலே சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அந்த அளவிற்கு தந்தை நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்ற அந்த தந்தையின் அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவருடைய நற்செய்தி தேவைப்படுகிறது. இரண்டாவதாக மனம் மாற, பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். நாம் எல்லோருமே பாவிகள். வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு சூழலிலே நாம் பாவம் செய்து விடுகிறோம். குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா திரும்பவும் போய் குடிக்கிறாங்க. இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா திரும்பவும் போய் அதை செய்யறாங்க. போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க, ஆனா திரும்பவும் கால் அங்கதான் போகுது. பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது வாத்தியார் டீச்சர் சொல்ற பாடத்தை படிக்கணும்னு மன உறுதியோடு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க மொபைல் போனை பார்த்த உடனே, டிவியை பார்த்த உடனே படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் போயிருது. இப்படி நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே நாம் அதில் தோற்று போய் விடுகிறோம். இவ்வாறு மனிதர்களாக்கிய நாம் பல சமயங்களிலே பாவங்கள், தவறுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்து விடுகிறோம். எனவே பாவியாகிய நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நமக்கு தேவை ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய நற்செய்தி. எனவேதான் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை வழியாக, ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நம்மை மனம் மாறச் செய்ய முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. எனவே தந்தையினுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்காகவும் பாவிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. இறுதியாக எதற்காக நற்செய்தி? நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காக. அந்த மீட்பருடைய தியாகத்தை உணர்ந்து நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டு தந்தையாம் இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும், அவரிடம் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கும் ஆண்டவருடைய நற்செய்தி, அவருடைய வார்த்தை தான் நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ ஆண்டுகளோ என்று எத்தனையோ பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே நிலையில்லாத உலகு, என்றாவது ஒரு நாள் இந்த உலக வாழ்வு நமக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும். ஆனால் நிரந்தரமாக நமக்கு இருப்பது அந்த விண்ணகம். அந்த விண்ணகத்திற்கு சென்றோம் என்றால்தான் நாம் மீட்படைந்தவர்களாக கருதப்படுகிறோம். எனவே அந்த விண்ணக வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அழைத்து செல்லக்கூடிய அந்த கடமையும் பொறுப்பும் ஆண்டவருடைய அந்த நற்செய்திக்கும் வார்த்தைக்கும் இருக்கிறது. அதைத்தான் அந்த வார்த்தை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நம்மை மீட்பதற்காக ஆண்டவருடைய நற்செய்தி தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்திகளை பார்க்கிறோம். பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை பார்த்து குணம் கொடுக்கிறார். பேய்களை ஓட்டுவதை பார்க்கிறோம். நிறைய பேர் அங்க கூடிடுறாங்க. அந்த கப்பர்நாகூமிலே பார்த்தால் ஜெபக்கூடத்தை விட 3 மடங்கு பெரிதாக இருந்தது பேதுருவின் மாமியார் இல்லம். அது கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த தண்ணி அலை அடிக்கும். அந்த வீட்டிலே அவ்வளவு பெரிய ஒரு வீடு.
அந்த வீட்டை சுற்றி மக்கள் வெள்ளம் என்று கூறப்பட்டிருக்கிறது. போய் சொல்றாங்க, உம்மை பார்ப்பதற்காக வந்திருக்காங்கன்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், எனவே எல்லோருமே மீட்படைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட மக்களோ அல்ல, எல்லோருக்கும் என்னுடைய நற்செய்தி உண்டு. எல்லோரும் மனம் மாற வேண்டும். நான் எல்லோரையும் மீட்டு தந்தையாம் இறைவனிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை அந்த வரிகள் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இல்லங்களிலே திரு விவிலியம் என்ற ஒரு வடிவிலே புனித புத்தகமாக நாம் வைத்திருக்கிறோம். அதை ஒரு நாளைக்கு நாம் எத்தனை முறை எடுத்து வாசிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்வு தரும் வார்த்தை அது. பெற்றோர் அதை எடுத்து வாசித்தால்தான் பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கம் வரும். பெற்றோரே அதை எடுத்து வாசிக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கம் வராது. ஏதோ வீட்டிலே ஒரு மூலையிலே தூங்கிக் கொண்டிருக்கும். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அதை எடுத்து வருவோம். அங்கே 2-3 நிமிடங்கள் அதை பிரட்டிட்டு கொண்டு போய் திரும்ப வீட்டில் வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதுதான் ஒரு சிலர் அதை எடுத்து வருகிறோம். எனவே விவிலியம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய புனித நூல் என்பது நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை கொட்டி கிடக்கிறது. எனவே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள், வாசிக்க பழகி கொடுங்கள். அந்த வார்த்தை தான் தந்தையின் அன்பை நமக்கு உணர்த்தும். அந்த வார்த்தை தான் பாவிகளாகிய நம்மை மனம் மாறுவதற்கு அழைத்து செல்லும். அந்த வார்த்தை தான் நமக்கு மீட்பை பெற்றுத் தரும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவும் ஆகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையில் குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்தியின் விளிமியங்களை
தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றவரே எம் இறைவா, என் அன்பே பிரதானம் என்பதை எம் நாட்டு தலைவர்களும் மக்களும் உணர்ந்திடவும் பொறுமை, பரிவு போன்ற அன்பின் விழுமியங்களை தங்கள் வாழ்வில் பெற்று சமத்துவ சமுதாயத்தை அமைத்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் பேரின்பமாகிய இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களால் பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை, வேலையின்மை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லாரும் நலம் வாழ பகிர்ந்தளிக்கும் நல்ல மனதினை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். என்றென்றும் இரக்கம் உள்ள இறைவா, உமது பிள்ளைகள் இளையோர்களாகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக கரம் பற்றி கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் இறை நம்பிக்கையில் வளரவும் இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நிலத்தின் விளைவுகளில் உழைக்கின்ற எங்களுக்கு வாழ்வழிக்கும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. வாழ்த்து பெறுவீராக. வளர்ந்து ஆண்டவரை தாழ்மையான மனமும் ஆண்டவரை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.